கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் நமக்கு துணையுமானவராயிருக்கிறார். இந்த வார்த்தையில பார்க்கும்போது ஆண்டவர் நமக்கு துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த கால வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணை நிற்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு துணை இல்லையே, எல்லாம் எனக்கு எதிராகவே இருக்கிறது என்று சொல்லி மனம் கலங்கி வேதனையோடு எந்த காரியம் எடுத்தாலும் எனக்கு எதிராக ஜனங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று, நான் உனக்கு துணை செய்வேன் என்று. கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு துணையுமாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் பாருங்க, பொதுவாகவே இந்த உயர்ந்த பதவி, அந்தஸ்து, வசதி வாய்ப்புகள் இருக்கும், அல்லது படித்த பட்டதாரிகளாக இருப்பார்கள். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பின்னாடி எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு கூட்டம் அவங்க பின்னாடியே போகும், அவங்க கூடயே துணைக்கு இருக்கும். ஏன் இருக்கிறது தெரியுமா? அவங்க கிட்ட என்ன இருக்கிறது? வசதி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பணம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது. அதனால என்ன பண்ணுவாங்க, அவங்க கூடயே போய் நின்று அவங்களுக்கு துணையாகவே இருப்பாங்க. எப்போவுமே அவங்க கூடயே இருந்துகிட்டு இருப்பாங்க. துணையாக நான் இருக்கிறேன், நான் உங்களுக்கு இருக்கிறேன் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, துணையாக இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அதே ஆளுக்கிட்ட வசதி இல்லாமல், பணம் இல்லாமல், அந்தஸ்து இல்லாமல், ஆள்பலன் இல்லாமல் நிற்கும்போது கூட நான் உன் கூட துணை நிற்கிறேன்னு சொன்னவங்க என்ன பண்ணிடுவாங்க, அவங்கள விட்டு போயிடுவாங்க. கூட எல்லாம் இருக்கும்போது நான் துணையாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் அந்த இடத்துல நிற்கும்போது நான் உன் கூட இருக்கேன்னு சொன்ன ஆட்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் எதுவுமே இல்லைன்னா கூட, உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னா கூட ஆண்டவர் கடைசி வரையிலும் நமக்கு துணையாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசு ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு கடைசி வரையிலும் நமக்கு துணையாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். மனிதர்களுடைய அன்பெல்லாம் மாறிப்போகும், மனிதர்களுடைய உதவிகள் எல்லாம் போய்விடும். நம்ம இடத்துல வசதி வாய்ப்புகள் இருக்கும்போது மட்டும்தான் அவர்கள் நமக்கு துணையாக நின்று கொண்டிருப்பார்கள். உலகத்திலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், வெள்ளம், அந்த வெள்ளம் இருக்கும் இடத்துல தான் என்ன இருக்கும், எறும்பு கூட்டம் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னா அந்த இனிப்பு இருக்கிற வரைக்கும் என்ன இருக்கும், கூட்டம் அந்த இடத்துலயே இருக்கும். அது போலதான் மனிதர்களும் எல்லாம் இருக்கும்போது, நான் உங்க கூட துணை செய்கிறேன், உங்க கூட துணையை அனுப்ப எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இல்லை, ஒன்றுமில்லாத நேரத்திலே கூட கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு துணையாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே கூட தேவன் துணையாயிருக்கிற தேவனாயிருக்கிறார். தேவன் உங்களுக்கு துணையாயிருக்கிறார். ஒன்றுமே இல்லை என்று சொன்ன உடனே உங்கள் சொந்தங்கள் உங்களை விட்டு கடந்து செல்லலாம், உங்கள் நண்பர்கள் உங்களை விட்டு கடந்து செல்லலாம், அன்பு எல்லாம் குறைந்து கொண்டே போகும். ஆனால் நாம் எந்த நிலையில் நாம் இருந்தாலும், ஒதுக்கப்பட்ட நிலையிலே நாம் இருந்தாலும், தள்ளப்பட்ட நிலைமையிலே நாம் இருந்தாலும், மனிதர்கள் நம்மை கைவிட்ட நேரத்திலும், உங்களை ஏமாற்றிவிட்ட நேரத்திலும் கலங்காதீங்க, கலங்காதீங்க. தேவன் நமக்கு துணையாக இருப்பார். அல்லேலூயா. தேவன் ஒருவர் மாத்திரம்தான்
நமக்கு துணையாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன், இந்த உலகம் அழியும் வரையிலும் கூட கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் நமக்கு துணையாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா காரியத்திலும் எல்லா நேரத்திலும் தேவன் மாத்திரம்தான் நமக்கு துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு துணையாய் இருக்க வேண்டுமானால் நாம் தேவனுக்கு பயந்து தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து தேவனுக்காக நாம் நிற்கும்போது நிச்சயமாக ஆண்டவர் முடிவு பரியந்தம் நமக்கு துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் 46ஆம் சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்திலே, எல்லா ஆபத்து காலத்திலும் கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு எதிர்த்து வந்தாலும், எத்தனை ஜனங்கள் உங்களுக்கு விரோதமாய் பேசினாலும், எத்தனை காரியங்கள் உங்களுக்கு பிரியமில்லாமல் நடந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆபத்து நேரத்திலே கூட கர்த்தர் துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் தனிமையான நேரத்திலே கூட கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். உங்கள் பலவீன நேரத்திலே கூட கர்த்தர் துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த காலவேளையிலே இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு துணை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உங்க கூடவே இருந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை கூட இருந்து நான் உனக்கு துணை செய்வேன். நீங்கள் எந்த மனுஷரையும் நம்பி நிற்காதீங்க, யாரையும் நம்பி நிற்காதீங்க. எனக்கு இவங்க அதை செய்வாங்க, எனக்கு இவங்க இதை செய்வாங்கன்னு சொல்லி நீங்கள் நம்பி நிற்காதீங்க. கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்பி நில்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி நாம் எல்லாரும் கண்களை மூடி இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான இந்த வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் அவர் நமக்கு அடைக்கலமான தேவன், அவர் நமக்கு அடைக்கலமான தேவன். ஆபத்து காலத்தில் அவர் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் யாரெல்லாம் நீங்கள் நம்பி போகணும்னு நினைச்சீங்களோ அவங்கள நம்பி நீங்கள் போகாதீங்க. கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்பி கடந்து செல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்பார். கர்த்தர் உங்களுக்கு துணை நின்று தேவைகளை சந்தித்து உங்களை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார்.